வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொளியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். வெல்கம் டு த பார்ட்டி அப்படிங்கிற போல ஏழரை சனிக்குள்ள மேஷராசி வராங்க. ஏழரை சனி ஆரம்பிச்சதுன்னா, ஏழரை சனி உங்களுடைய 12ஆம் வீட்டுக்கு விரைய சனியாக வராது. இதனால பல லாபங்கள், சில நஷ்டங்கள், இப்படி தான் நான் சொல்லணும். பல லாபங்கள்லாம் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஆன்சைட் ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கும். வேற மெட்டல்ஸ், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் உண்டு. இந்த உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரம், உணவு விற்பனை, உணவு சார்ந்த பொருட்கள் விற்பனையில் இருக்கக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் எஸ்பெஷலி மேஷராசி என்பவர்களுக்கு பெரிய ஒரு அளவில் உயர்வு இருக்கும். பொருளாதாரத்தில் உயர்வு இருக்கும். எங்கே பிரச்சனை வரும் அப்படின்னா, ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. தாம்பத்திய வாழ்க்கையில் சில தடங்கல்கள், வேறு சில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உடல் சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். திருப்தியற்ற தன்மைகள் ஏற்படலாம். தவிர கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பரஸ்பர நட்புல பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். தவிர பணம் எவ்வளவு வந்தாலும் கூட மேஷராசிக்கு அந்த பணம் கையில் தங்கமாத சில விஷயங்கள் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் மேஷராசி என்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. நான் ஏற்கனவே மீனராசிக்கு சொன்னேன், உங்கள் ராசியின் 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்ப்பார். உங்கள் ராசியின் உதயஸ்தானத்தை பார்க்கறதுனால மீனராசி என்பவருக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் தடங்கல்களும் தடைகளும் தாமதங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுக்கெல்லாம் தீர்வு என்ன, சொல்யூஷன் என்ன, கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், கண்டிப்பாக சொல்கிறேன். அதே மாதிரி 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் சில தடங்கள் தாமதங்கள் வரும். அதே மாதிரி 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீட்டில் கணவன் மனைவி கிட்ட நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்னேன், மீனராசிக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும்னு. அதே மாதிரி தான் மேஷராசிக்கும் உங்களுடைய தனஸ்தானத்தை 3ஆம் பார்வையாக, உங்களுடைய ருணரோக ஸ்தானத்தை 7ஆம் பார்வையாக, உங்களுடைய 9ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பதனால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, பணம் நிறையா வந்தாலும் சேர்க்க முடியாது. தேவையில்லாத வார்த்தைகள் வெளிலேருந்து வரும். வாயில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் உங்களுக்கு வார்த்தை வரும். சாதாரணமாகவே உங்களுக்கு செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடுங்கிறதுனால சட்டுன்னு வார்த்தை வரும். அந்த மாதிரி அதை விட அதிகமாக வார்த்தை, அடுத்தவங்களை நோக்கடிக்கக்கூடிய வார்த்தை வந்துடும். அந்த வார்த்தையை திருப்பி பெறவே முடியாது, இந்த ஜென்மத்தில் பெற முடியாது. 6ஆம் வீட்டை அவர் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கடன், நோய், எதிரிகள், இந்த இடத்துல பிரச்சனைகள் அதிகரிக்கும். தேவையில்லாத விஷயத்தை வாங்க போய் அதில் கடன் உருவாகிறது. தேவையில்லாத விரோதிகளோட தொல்லை, பின்னாடியிலேருந்து பேக் ஸ்டாபிங் சொல்லக்கூடிய மறைமுக விரோதிகள் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தபடியாக 9ஆம் வீட்டை அவர் பார்ப்பதனால தந்தைக்கும் பையனுக்குமான உறவுல விரிசல் ஏற்படக்கூடியது. மேஷராசி என்பவர்களுக்கு இதெல்லாம் தான் கவனமாக இருக்கணும். என்ன மாதிரி இருக்கணுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த அதிகமடியாக பேசாமல் கொஞ்சம் அமைதியாக, நிதானத்தோட, பொறுப்போட, பொறுமையோட, சகிப்புத்தன்மையோட வாழ வேண்டிய காலகட்டம் தான் இது. இப்பயும் தை தோம் தாம் தூம்னு குதிச்சோம்னா கஷ்டமாயிரும். இதை மாதிரி குதிக்கக்கூடாது. தீர்வுகள் என்ன? மீனம், மேஷம், சிம்மம். முதல் தீர்வு கண்டிப்பாக ஈஸ்வர பெருமான் அந்த சிவன் கோவிலில் போய் அவர் காலில் விழுந்து, அவரை விட்டா நமக்கு வேற கதி கிடையாது. இறைவா, ஓம் நம சிவாய, அவர் தான். அந்த சிவபெருமானுடைய கோவில்களுக்கு செல்றோம். சரி, சிவபெருமான் கோவில்லாம் நான் போக முடியாது சார், நான் எனக்கு வாய்ப்பு இல்லை சார். நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்? இவ்வளோ சாதம், இவ்வளோ உங்களால் முடிஞ்ச உணவு பாக்கெட்டை வாங்கி ஏழை கொடுங்க. இது கூட முடியாமல் இருக்கும் இந்த காலத்தில், எல்லாராலையும் முடியும். ஒரு 10 பொட்டலம் வாங்கி கொடுங்க, தானமாக கொடுங்க. உங்களால் உங்கள் பழைய சட்டை உடுத்துனது அதை சுத்தம் பண்ணி அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுங்க. எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆக நீங்கள் உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களை செய்யணும். அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம்னா, புஸ்தகங்கள், சின்ன சின்ன நோட்டு புக்கு, பென்சில், பேனா, ஏழை குழந்தைகளுக்கு, ஏழை மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, கூட ஃப்ரீயாக பாடம் சொல்லி கொடுக்குறது, கல்வி சொல்லி கொடுக்குறது, இது எல்லாம் கூட மிக சிறந்த பரிகாரங்கள் சனீஸ்வர பகவானுக்கு. இது எல்லாத்துக்கும் மேலே வாயில்லா ஜீவன்கள்னு சொல்லக்கூடிய பைரவர்களுக்கு, சிவ ரூபத்தில் இருக்கக்கூடிய பைரவர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியது, கால பைரவர்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு, தண்ணீர், இதெல்லாம் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இதை விட பெரிய பரிகாரம் என்ன? ஏழரை சனி தாக்காமல் இருக்கணும். நான் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, முக்கியமான காலகட்டத்தில் இருக்கேன் அப்படின்னா என்ன பரிகாரம் அப்படின்னு பார்த்தா,
பெரியவர்கள், முதியவர்கள், எஸ்பெஷலி உங்கள் தாய் தந்தையருடைய மனசு நோகாமல் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம், மிகப்பெரிய பரிகாரம். கட்டுன மனைவி, புருஷன் இவங்களை காயப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே மிகப்பெரிய பரிகாரம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்தாலே மிகப்பெரிய பரிகாரம். இது ரொம்ப முக்கியமான பரிகாரம், தெய்வத்துக்கும் மேலான பரிகாரம். ஆக இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்யணும். இதுக்கப்புறமா உங்களோட சுய ஜாதகம் ரொம்ப எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன் சொல்லணும்னா அதை நீங்கள் காமிச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலிமா நாங்கள் பார்த்து உங்களுக்கான கரெக்டான ப்ரிடிக்ஷன்ஸை எக்ஸாக்டாக சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அடுத்த முறை காணொலியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் லக்ஷ்மீம் சரணசாஷ்டாங்கராடீசி வட்சவசலே க்ஷேமேங்கராய சர்வேசாம் ஸ்ரீரங்கேசாய மங்களம். இந்த கலியுகத்தின் திருமையாக மிக சிறப்பான இந்த திருக்கோயில் ஆதி திருவரங்கம், வானாபுரம் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். முன்னே இருந்து சங்கராபுரம் தாலுக்காவும் விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தது, இப்போ மாவட்டம் மாற்றிருக்கேன். ஆதி திருவரங்கம் இந்த ஊருக்கு பெயர். ஆதி திருவரங்கம்ன்ற பொருளில் முதலாக ரிக், யஜுர், சாமம், அதர்வண வேதம் இந்த 4 வேதங்களை பெருமாள் பிரம்மாவிடம் கொடுத்து இப்பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய உலகத்தை சிருஷ்டிங்கிற முறையில் துவக்க சொல்கிறார். அதன்படி பிரம்மதேவன் துவக்கின்ற வருங்காலத்தில் சோமுகாசுரன்ற அசுரன் வேதங்களை அபகீர்த்தி செய்து எதிர்மறையான வேதங்களை படைக்கிறான். அப்போது தேவரிஷி உங்கவரெல்லாம் பிரம்மாவுடன் சேர்ந்து வேதம் பறிபோனதை பெருமாளிடம் தெரிவிக்கிறார். பெருமாள் கோபம் கொண்டு சோமுகாசுரரிடம் சண்டை செய்கிறார் வேதங்களை மீட்பதற்காக. நீண்ட காலமாக அந்த சண்டையின் பொழுது எந்த ஒரு முடிவுக்கு வராமல் போகவே சோமுகாசுரன் வேதங்களை சமுத்திரம் என்று சொல்லக்கூடிய கடலுக்குள் மறைகிறான். அப்போது தசவதாரத்தினுடைய முதல் அவதாரமாகிய மச்சவதாரம் செய்து கடலுள் ஒளிந்திருக்கிற சோமுகாசுரனை வதம் செய்து அந்த வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசித்த இடமே ஆதி திருவரங்கம். வேதங்கள் 4 சொன்ன ரிக், யஜுர், சாமம், அதர்வண வேதம் இப்பிரபஞ்சனுடைய சிருஷ்டிக்கு ஆதாரமான வேதம். அதை வச்சு தான் பிரம்மா படைக்கிறார். அதுதான் பெருமாள் பிரம்மாவுக்கு முதல்ல சப்ஜெக்டாக கொடுக்குறார், அதை தான் பொருளாக கொடுக்குறார். அது யாருனாலும் எடுத்துக்கலாம். இரண்டாவது முறையாக பெருமாள் கையாள்வது உபதேசங்கிற ரகசியமாக வைக்கப்படுறது. மனசில் வச்சுக்கோ, யார் எடுக்க மாட்டா, அது வெளியில் இருந்தால் பொருள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் இது ரகசியம், அவருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியமாக இந்த பெருமாள் அந்த உபாயத்தை சொல்லி தருகிறார். இந்த வேதங்களை மீட்பதற்காக மச்சவதாரம் செய்த சிரமப்பரிகாரம் தீர்த்து கொள்ள அவருடைய மனைவி ஸ்ரீதேவி மடிமேலே கெடுத்து கொண்டு நெஞ்சை விரண்டிக்கொண்டும், பூமாபிராட்டி ஒரு திருவடியை மலைத்து விரண்டிக்கொண்டும், மற்றொரு திருவடி சேனுடைய வாள் ஏங்கிக் கொண்டும், புஜத்தை கிருடாழ்வார் தாங்கிக் கொண்டும் இப்படி சிரமங்களை போக்கிக் கொண்டு வேதங்கள் உபதேசம் என்றார். வேதங்களை மீட்டு பிரம்மாவுக்கு உபதேசித்து விட்டு இருப்பிடம் வைகுந்தம் செல்ல இருக்கிறார் பெருமாள். அது சமயம் தேவரிஷி உங்கவரெல்லாம் பிரியா மனம் தவிக்க பெருமாளை விட்டு பிரிய மனசு இல்லாமல் கொஞ்ச காலம் இங்கே இருங்கன்னு கேட்டுக்கிறார். இதற்கு செவிசாய்ச்ச பெருமாள் தேவலோகதட்சன் விஸ்வகர்மாவை வரவழைத்து, நான் உபதேசம் என்ற காட்சியை எப்படி வடிவமைத்துக் கொடு, எல்லோரும் எப்போதும் சேவிக்கட்டும் என்று பெருமாள் திருவாய் மலர்ந்து பெருமாளுடைய கட்டளையின்படி தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட பிம்பம் ஆதி திருவரங்கநாத திருவுருவமேனி